வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கும் போன மாதம் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்ததுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த கதையைத்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். போன மாதம் நாங்கள் ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு காலையிலேயே எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சாப்பிட வரவா அப்படின்னு மாமா கேட்டார். உடனே உட்காருங்க மாமான்னு அவரும் கை கழுவி உட்காந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சாரு. என்னம்மா இப்போ தான் நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்க, அதுக்குள்ளே இந்த அற்புதமான சமையலை செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்கு இந்த ரசம் அப்படின்னு சொன்னார். இந்த ரசத்தை மிகவும் குயிக்காக வைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அவர் விரும்பி சாப்பிட்டு நாங்களும் விரும்பி சாப்பிட்டு அந்த ரசத்தை உங்களுக்கு மறுபடியும் இப்பொழுது செய்து காட்டுகின்றோம். நீங்களும் அதை செய்து பார்த்து விரும்பி சாப்பிட்டு எப்படி இருந்தது என்று கூறுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சாதாரண சிம்பிள் ஒரு பருப்பு ரசம் பண்ண போறேன். இந்த பருப்பு ரசம் சுவையா பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப டேஸ்டா பண்ணினோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதாரண ரசம் தானேன்னு நினைக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் மேலே சுவை கூட்டி பண்ணோம்னா நம்ம கிட்டேருந்து பக்கத்து வீட்டில் கூட அங்கேருந்து ஒரு டம்ளர் கொடுங்க, ரசம் குடிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவா. ரசத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பூண்டு ரசம், கத்திப்புளி ரசம், தூதுவளை ரசம், ஓமமல்லி ரசம், பருப்பு ரசம் எல்லாம் இருக்கு. பூண்டு அரைச்சி விட்ட ரசம் இருக்கு, முழு பூண்டு ரசம், நிறைய வெரைட்டிஸு. இன்னைக்கு நான் சிம்பிளாக பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். இந்த பருப்பு ரசத்துக்கு நான் ஒரே ஒரு கரண்டி பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டேன். இந்த 2 பேருக்கு தேவையான அளவு ரசம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியை ஒரு சின்ன தக்காளி எடுத்தேன். இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போடுறேன். ஒரு சிறு சைஸு நெல்லிக்காய் சைஸு புளியை தான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப்பு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த ரசம் பண்ணுற பாத்திரத்திலே விடுறேன். இப்போது சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த இஞ்சியை சீவி போடுறேன். இந்த இஞ்சி சீவி போட்டு இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்தாலே அப்படியே ரசம் வாசனையாக மணக்கும். இப்போ பாருங்கள், சீவின இஞ்சி துண்டு இப்படி கிடச்சிருக்கு. அதை போடுறேன். ரசத்துக்கு எப்பயுமே இஞ்சி போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி போடுறேன். இதில் ஒரு துண்டு ஸ்கொயர் டைப் இருக்கிற கட்டி பெருங்காயம் போடுறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடி போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதில் எப்பயுமே ரசத்தில் ஒரு சின்ன பச்சை மிளகாயை போட்டுக்கணும். பச்சை மிளகாயை போட்டுக்கிட்டு ரசத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டு இதில் மல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலையை நல்லா கசக்கி போட்டோம்னா அந்த கருவேப்பிலையோட எசன்ஸ் அப்படியே இந்த ரசத்தில் இறங்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் என்ன பண்ணுறேன்னா மல்லி தழையா அப்புறம் போடுவேன். இந்த கொத்தமல்லியோட இந்த காம்பெல்லாம் வீணாக்க வேண்டாம். இந்த காம்பை சின்ன துண்டா இல்லை கையாலேயோ சின்ன சின்னதாக பொடியாக கசக்கி அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொத்தமல்லியோட எசன்ஸு அப்படியே இறங்கும். சரி, இதெல்லாம் போட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தக்காளியை ஒன்று சேர கொஞ்சம் மசிக்கிறதுக்காக இந்த ஸ்மாஷர் வச்சு இப்படி லைட்டாக தக்காளியை கசக்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, இஞ்சி இருக்குது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, கட்டி பெருங்காயம், புளி எல்லாம் போட்டு வச்ச இந்த ரசத்தை அடுப்பில் கொதிக்க விட போகிறேன். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அப்போது இதில் கொஞ்சம் ரசப்பொடி, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, நம்ம செஞ்ச ரசப்பொடி தானே, ஆமாம், ஹோம்மேடு வீட்டில் பண்ண ரசப்பொடியும் கொஞ்சம் சாம்பார் பொடியும். ஈஸியாக இந்த மாதிரி ரசம் பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பில் ஈரச்சொம்புன்றதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன்.
ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் பருப்பை கலந்துக்கணுமா? சாம்பார் பொடி கொஞ்சம், ரசப்பொடி கொஞ்சம் போடணும். காரத்துக்கு ரசப்பொடி ஹோம்மேடு வீட்ல பண்ண லால் பம்கின் ரெசிபி ரசப்பொடி போடணும். அந்த ரசப்பொடியினுடைய லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் பாருங்க, பயன்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரசப்பொடி மற்றதை ஆட் பண்ணும்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இந்த லால் பம்கின் சேனலோட ஹோம்மேடு சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். அப்புறம் ரசப்பொடி 1 ஸ்பூனு போடுறேன். அதுல ரசம் கொதிச்சுட்டு வருது. இப்போ அதுல வந்து பருப்பு ஜலத்தை விட போறேன். தாளிப்பு அப்புறம் வழக்கம் போல இருக்கா? அது நெய்யில தாளிச்சோம்னாலே ரசத்துக்கு தனி டேஸ்ட் வரும். பாருங்க, இது கொதிக்கும் போதே நல்ல மணமா இருக்கு, வாசனை வருதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பக்கத்துல பாக்குறீங்கல்ல? ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நான் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா ஸ்மாஷர் வச்சு நல்லா கடையில் இல்லை கரண்டியாலையும் நல்லா மசிக்கலாம். ஈவனா இது மசியணுமேன்றதுக்காக அப்படி பண்ணுறேன். பருப்பு நல்லா வெந்து போயிடுது. இந்த அளவு போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த பருப்பும் ஜலமா நேயர்களே ஒரு சின்ன கொதி வந்துட்டோம். மேலே வந்தோடனே அப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுருவோம். இது ஒரு சுவையான ஆனால் அதே நேரத்தில் சிம்பிளான ரசம். செய்து பாருங்கள் நேயர்களே. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ரச ரெசிபி வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா ரசமும் எப்படி இருந்தது ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரச வெரைட்டியில் இது ஒன் அமங் த ரசம். நாங்கள் வழங்குகின்ற இந்த ரெசிபிகள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா, எவ்வாறு இருந்தது சுவை என்பதையெல்லாம் கமெண்டிலே கூறுங்கள். உங்கள் கருத்தை அவளுடன் எதிர்பார்க்கின்றோம். பச்சை கொத்தமல்லியை நல்ல பச்சை கொத்தமல்லியை இந்த ரசத்தில் போடுறேன். நெய்யில் வந்து கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் காட்டும். நெய்யில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் அதில் போட்டேன். இப்போ பாருங்கள், கலந்து இது பண்ணோடனே பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ரசம் அப்படியே குடிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி ரசம் ரெசிபி. அப்படியே ஒரு கப்பில் கொடுங்க, நான் குடிச்சு பார்க்குறேன். இந்த ரசம் ரெசிபியை பார்த்த சூடாக இருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வழக்கம் போல் இந்த ரசத்தையும் நான் கொஞ்சம் கப்பில் குடிச்சு பார்க்கலான் இருக்கேன். கொஞ்சம் கொடுங்க. ஆஹா, ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. இதனுடைய சுவை, இதனுடைய காரம், மனம், குணம், சீரகமும் சேர்ந்து, தக்காளியும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு சூப் மாதிரியே நீங்களும் குடிக்கலாம். நீங்களும் செய்து பார்த்து சுவைத்து பார்த்து எப்படி இருந்தது என்று கூறுங்கள் நண்பர்களே.